பிள்ளையார் பூசாரியா வேண்டாம் அவ்வளவு மெழுகு ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி. எல்லாருக்கும் மஞ்சள் பொடி கொடுத்துருக்காங்க. அதில் மஞ்சள் பிள்ளையார் செய்து வச்சிருக்கீங்க. அந்த விநாயகர் பெருமானை எடுத்து முன்னால் வச்சுக்கோங்க. கொஞ்சம் விளக்கில் இருக்கவங்களாம் நாங்கள் சொல்றதை கொஞ்சம் கவனமாக கேட்டு செய்யுங்க. பக்கத்தில் இருக்கவங்களோட பேசாதீங்க. திருவிளக்கில் அமர்ந்தவங்க பணி ஒருவரை கேட்டுக்கிறோம். மஞ்சள் பிள்ளையாரை எடுத்து முன்னால் வச்சுக்கோங்க. அவருக்கு ஒரு குங்குமத்தால ஒரு பொட்டு வச்சு ஒரு விநாயகர் பெருமானுக்கு குங்குமத்தால் ஒரு பொட்டு வச்சு ஒரு பூ எடுத்து வைங்க. முதல்ல எந்த ஒரு காரியம் ஆரம்பித்தாலும் அந்த பிள்ளையார் பூஜையோட ஆரம்பிச்சோம்னா நமக்கு எந்த ஒரு விக்னங்களும் இல்லாமல் இந்த காரியம் வெற்றிகரமாக நிறைவேற்றி தரக்கூடிய சக்தி படைத்தவர் தான் அந்த விநாயகர் பெருமான். மஞ்சள் விநாயகர் பெருமானுக்கு இப்ப அர்ச்சனை சொல்ல போறோம். நீங்களும் அர்ச்சனைய வாய் விட்டு நல்லா சொல்லிக்கிட்டே இந்த அர்ச்சனை செய்யணும்னு உங்க அன்போட கேட்டுக்கிறோம். எளிமையான நாமாவளிகள் தான். நம்ம குழந்தைகளை எப்படி நம்ம கூப்பிட போறோமோ இல்ல நம்ம கூட பிறந்தவங்களை எப்படி கூப்பிடுறோமோ ஒரு பேர் சொல்லி தானே அழைப்போம் யாரையுமே. அதே மாதிரிதான் இறைவனையோ நீங்க பேர் சொல்லி உரி தள்ளி தருவாங்க. அதனால நீங்க அந்த நம்பிக்கையோட இந்த நாமாவளிகளை சொல்லிக்கிட்டே இந்த அர்ச்சனையை செய்யுங்க. ஓம் சக்தி கணபதியே போற்றி, ஓம் சக்தி கணபதியே போற்றி, ஓம் வீர கணபதியே போற்றி, ஓம் வீர கணபதியே போற்றி, ஓம் வல்லப கணபதியே போற்றி, ஓம் வல்லப கணபதியே போற்றி, ஓம் மகா கணபதியே போற்றி, ஓம் மகா கணபதியே போற்றி, ஓம் வள்ளி கணபதியே போற்றி, ஓம் வள்ளி கணபதியே, ஓம் லட்சுமி கணபதியே போற்றி, ஓம் லட்சுமி கணபதியே போற்றி, ஓம் உத்திஷ்ட கணபதியே போற்றி, ஓம் உத்திஷ்ட கணபதியே போற்றி, ஓம் திங்க கணபதியே போற்றி, ஓம் திங்க கணபதியே போற்றி, ஓம் சதுர்த்தி கணபதியே போற்றி, ஓம் சதுர்த்தி கணபதியே போற்றி, ஓம் சந்தான கணபதியே போற்றி போற்றி, ஓம் சந்தான கணபதியே போற்றி போற்றி. விநாயகர் பாதத்துல ஒரு மலர் எடுத்து வைங்க. பத்தியை எடுத்து பொருத்தி காமிங்க. விநாயகருக்கு பத்தியை எடுத்து பொருத்துங்க. திருவிளக்கில் அமர்ந்தவங்க உங்களுடைய கவனம் புறா இனிமே நாங்கள் சொல்ற மந்திரங்கள் பாடல்கள்ல தான்